கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேவன் நம் அனைவரையும் அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதில்களை, நம்முடைய எல்லைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை நீர் வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை பாதுகாக்கிறவராக எங்களுடைய மதில்கள் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து கர்த்தர் அவர்களுடைய எல்லைகளை கண்ணோக்கி, மதில்களை கண்ணோக்கி பாதுகாக்கிறவராக காணப்பட்டு பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவ்வண்ணமே நீர் செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.